இல்லை, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்க, அப்புறம் வீட்டில் இருந்து கேட்டுன்றத ஒவ்வொருத்தவங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வரவேற்கிறேன். இங்கே நாங்கள் ஐபிசி ஷாலம் புத்தூர் சபையோட சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நடக்குது பரிசுயோகம். அதுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்க சொல்கிறோம். முதலாவதாக ஒரு வசனம் ரீட் பண்ணுவோம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நாம் ஒவ்வொருத்தவங்களையும் ரட்சிப்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்துக்கு அனுப்பினாங்க. நாம் பைபிள் ரீட் பண்ணும்போது அது தொடக்கத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் அவங்களோட சாயலாகவும் ரூபத்தின்படியும் நம்ம ஒவ்வொருத்தரையும் உண்டாக்குனாங்க. தேவன் அங்கிருந்து பார்க்கும்போது மனுஷன் அவங்கவுங்க விருப்பத்துக்கு படி பாவம் செஞ்சு வாழ்ந்த போது தேவன் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மேலே கோபம் கொள்ளாமல் நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தாங்க. பாவம் என்னன்னே தெரியாத கடவுள் என்ன பண்ணாங்கன்னா நமக்காக சிலுவையில இறந்து போனாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவாக தன் ஒரே பேரான குமாரனே நமக்கு தருதவளுக்கு தேவன் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை அன்பு பண்ணாங்க. நாம திருப்பி என்ன கொடுத்தோம் தெய்வத்திற்கு? நாம இங்கிருந்து பாவம் மட்டும்தான் செய்யணும். ஆனாலும் நாம ஒருத்தரும் நரகத்துக்கு போகாம இருப்பதற்காக நம்ம ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா கடவுள் நம்ம ஒருத்தருக்காக அவங்க ஒரே பேரான குமாரனை தந்து நம்ம ஒருத்தவங்களை அன்பு பண்ணாங்க. அது நாம் யோவான் 3:16 படிக்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை அறிந்து நாம் ஒவ்வொருத்தரும் பரலோகத்தில் தேவன்கிட்ட போகிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாங்க நம்மளை இவ்வளவாக அன்பு பண்ணுறாங்க. நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், நாம் ரொம்ப அன்பு பண்ணுறவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லா ப்ராப்ளத்துலையும் நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூட என்ன பண்ணாங்கன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்ப்பு தரதுக்கு கடவுளால முடியும். நாம என்ன பண்ணணும்னா நாம கடவுளை விசுவாசிக்கணும். கடவுள் என்ன சொல்லியிருக்கேன்னா அவரை விசுவாசிக்கிறவங்க என்னைக்குமே கெட்டு போகாம இருப்பாங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்கும். ஒரு கடுகு விதையால விசுவாசத்தோட ஒரு மலையை பார்த்து இங்கே இருந்து நகர்ந்து போன்னு சொன்னாலும் அது நடக்கும்னு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்ம கிட்ட வேற எதுவுமே கேட்கல. நம்ம தங்கத்தையோ நம்ம வீடையோ நம்ம எதையுமே கடவுள் நம்ம கிட்ட கேட்கல. கடவுள் என்ன சொல்றாங்க, கடவுளை விசுவாசித்து அவருக்கு உண்மையா இருந்தா போதும், நமக்கு இந்த உலகத்தோட எல்லாமே கிட்ட இந்த உலகத்தோட எல்லாரும் விடைக்கு நம்மளை கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையாக வைப்பாங்க. நம்ம பைபிளை பார்க்கும்போது நிறைய பேர் விசுவாசனால எல்லாம் பெற்றுக்கொண்டு வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது ராஜாவை குறித்து. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா கடவுளுக்கு மேலே தாவீது ராஜாவோட மனம் என்ன பண்ணா கடவுளை நம்பி இருந்ததாக தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்போவுமே என்ன பண்ணாங்கன்னா கடவுளை நம்பிட்டு இருந்தாங்க. அதனால எல்லா கஷ்டத்துல இருந்து கடவுள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தீர்த்து உயர்ந்த அடைக்கலத்தை வச்சாங்க. அது போல நாம என்ன பண்ணோம்னா அடுத்தவங்க இப்படி வாழ்றாங்க நாம அவங்கள பார்த்துட்டு இருக்காம நாம அறிஞ்ச உண்மையை இப்போ இங்கிருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்போ இங்கிருந்து பண்ணுற ஸ்பீச் நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்கள் மனசில் என்னன்னா கடவுள் நினைச்சு அவருக்கு ப்ரேயர் பண்ணா போது கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கஷ்டத்துலேயும் இருந்தும் உங்களுக்கு நீக்கி என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக கடவுள் இருப்பாங்க. அதான் நாம் வேதத்தை பார்க்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எடுக்கும்போது அங்கே பாபிலோன்ல நேபுகாத்நேசர்னு சொல்லி ஒரு அரசர் என்ன பண்ணாங்கன்னா ஆழ்ந்துட்டு வந்தாங்களா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொற்சிலை பண்ணி அந்த சிலையை எல்லாருமே வணங்கணும்னு ஒரு ஆர்டர் பண்ணாங்களா. அப்போ அந்த ஊரில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலையை வணங்கினாங்க. ஆனால் சாத்ரக் மேஷக் அபேத்நேகோன்னு சொல்ல 3 பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலையை வணங்காமல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருந்தாங்க. அவங்க கடவுளை நம்பினாங்க. எல்லா ப்ராப்ளத்துல இருந்து கடவுள் விடுவிப்பாங்கன்னு அவங்க நம்பினால அவங்க அந்த சிலையை வணங்கலை. அப்போ அதை ராஜா அறிந்து ராஜா அவங்கள கூப்பிட்டு கேட்டபோது அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன பண்ணாங்க விடுவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கு முன்னிலையிலே அவங்க அப்படி சொன்னாங்க. சொல்லி ராஜா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள நெருப்பு சூழல் எடுத்து போட்டாங்க. அந்த மத்தியில கடவுள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக விடுதலையாக கடவுள் அவங்களுக்காக இறங்கி வந்தாங்க. நமக்கு லைஃப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தோடனே நாம என்ன பண்ணுவோம்னா கடவுளை மறுதளிக்கிறோம். ஒரு சின்ன கடன் ஒரு நோய் வந்த உடனே நாம என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை மறுதளிச்சு கடவுள் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறனால இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட கடந்து வந்திருக்கோம். உங்க வீட்டில் உள்ள கடன் பாரமா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனையா இருக்கலாம், உங்க குழந்தைங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே கடவுள்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க எங்க சர்ச்சை கடந்து வாங்க, எங்க பாஸ்டர் நாங்கள் சர்ச்சை அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணுவோம். நீங்க அதுக்காக கடவுளை விசுவாசிக்கணும். நீங்க
கடவுளுக்காக ஒரு சிறிய விஷயம் பண்ணாலும் கடவுள் உங்களுக்காக വലിய விஷயம் பண்ணுவாங்க. நாம நம்பணும். நாம நம்மளோட எல்லா பாவங்களை என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த மாதிரி பாவங்களில் போகாமல் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை கடவுள்கிட்ட என்றைக்கும் ப்ரேயர் பண்ணி நம்ம வேத புத்தகம் படித்து நம்ம நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கணும். நம்ம ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா ரட்சிப்பு வரும். நம்ம பைபிளில் பார்க்கும்போது சகியும் அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது அவங்க ஒருத்தவங்க கடவுளை நம்பினதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அவங்க பண்ண பாவத்தோட அவங்க பாவம் பண்ணாங்கன்னு உணர்வு அவங்களுக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு வரி வாங்குறவங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாக்கிட்டையும் திருப்பி 4 மடங்காக கொடுத்து அவங்க பாவத்தோட போது அவங்களுக்கு வந்தது. அதே மாதிரி இப்போ நம்மள நிறைய பேர் பாவம் பண்ணிட்டு இருக்கல. நாமவே நம்மளை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம் இறந்து போனோம்னா நாம சொர்க்கத்தில் போவோமா நரகத்தில் போவோமா? நாமளே என்ன பண்ணோம்னா நினைச்சு பார்க்கணும். இங்கே இருந்து எத்தனை பேருக்கு நாம சொர்க்கத்தில் தான் போவோம். கடவுள் இப்போ வந்தவங்கன்னா எத்தனை பேர் நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் நாம இன்னைக்கு வரை வாழ்ந்த வாழ்க்கிறோம். கடவுள் எவ்வளோ சொல்லி நம்ம அறியாமையின் காலத்தில் பண்ணதை கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா கடலின் ஆழத்தில் இறங்கி போடுவாங்களா. அதனால நாம் என்ன பண்ணோம், இது வரைக்கும் பண்ண தப்பை மறந்து இனிமேல் நாம் என்ன பண்ணுவோம்னா கடவுளை நம்பி அவருக்காக வாழணும். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடவுள்கிட்ட சொன்னால் அவர் அதற்காக சொல்யூஷன் தருவாங்கன்னு நாம் என்ன பண்ணணும்னா நம்புறவங்களா இருக்கணும். கடவுளை விசுவாசிக்கிறவங்களா நாம் ஒவ்வொருத்தருங்களும் இருக்கணும். நாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னையிலிருந்து நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், இன்னையிலிருந்து நான் கடவுளை நம்புவேன். நம்ம இப்போ எல்லாருமே உலகப்பரமாக வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கூட நாம் வாழ்ந்தோம்னா நாம் எங்கே போவோம்? நாம் நரகத்தில் தான் போவோம். ஆனால் இந்த உலகத்தோட கஷ்டங்களை சகிச்சு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு நித்தியமாக சந்தோஷமாக இருக்கு, பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். நம்ம கடவுளை நம்பி நம்ம கடவுளுக்காக வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பரலோக ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்து கொள்வாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணுவோம்னா கடவுளை நம்ம கடவுளை நம்பினா கடவுள் நம்மளே ரசிச்சு நம்ம குடும்பத்தை ரசிக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம பெருசாக பார்க்காம அவங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் பெருசாக பார்க்காம என்ன பண்ணணும்னா நீங்கள் கடவுளை பெருசாக பார்க்க தொடங்குனீங்கன்னா கடவுள் உங்களை எல்லாரும் முன்னாடியே உயர்த்துவாங்க. நாம் என்றைக்குமே கடவுளை நம்புறவங்களா இருக்கணும். நாம் எடுக்க தீர்மானம் இன்னைக்கு நாம் எடுக்க தீர்மானம் நான் இன்னிலிருந்து நான் பாவம் பண்ண மாட்டேன். நம்ம எடுக்க தீர்மானத்தில் மறுபடியும் நாம் அந்த பாவம் பண்ணாமல் நாம் உறுதியாக இருந்தோம்னா கடவுள் நம்மளை எல்லா தீங்கிலிருந்து நம்மளை காத்து நம்மளை ரட்சிக்கொள்வா. கடவுள் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.